இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை ஸ்தோத்திர ஆராதனையிலே பங்கெடுக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களிலே தலைவணங்கி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். இந்த மாத ஸ்தோத்திர ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லா குணேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் உருவாக்கும், உடைத்து விடும் உருவாக்கும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. இந்த நாளின் ஸ்தோத்திர ஆராதனை உமது கையில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவரீர் மகிமைப்பட வேண்டும் ராஜா. உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. நீர் தலைமை தாங்குவீராக, நீர் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாயிருப்பதாக. பங்கெடுக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் ராஜா. பங்கெடுக்கிற மக்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும் ராஜா. உடைய வார்த்தையை கொண்டு வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்பு, பரிசுத்த ஆவியானுடைய உதவி உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவின் ஆளுகை உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, உமது ராஜ்யம், உமது மகிமை, உமது சித்தம் ஆண்டவரே, இது உம்முடைய உலகம், உம்முடைய சபை, நாங்கள் உம்முடையவர்கள். உமது நாமத்திற்கு மகிமைக்காக, மக்களுடைய நன்மைக்காக, ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக, கட்டுகள் உடைவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வியாதிகள் சுகமாவதாக. இந்த நாள் ஆராதனை முழுவதிலும் தேவ பிரசன்னங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆளுகைக்காக ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களில் 618வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், அவே நீதியின்
கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மகிமையாக
ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 153வது பாடல். யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் என்ற வாக்குத்தத்த பாடலை மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு பாடுவோம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், உன்னை இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகளே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், ஆமென், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய்,
கன்றுகளை தவிடு கொண்டாடுவார். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகளே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திர ஆராதனையில் பங்கெடுக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மக்கள், தேவ ஜனங்கள், எங்கிருந்தெல்லாம் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறீர்களோ நீங்கள் நம்புங்கள், இந்த வாக்குத்தத்த பாடலை நம்புங்கள். இரவும் பகலும் உன்னை காத்துக்கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விடமாட்டேன். நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், ஆவிக்குரிய கனிகளை தருவாய், ஆத்துமாதாய கனிகளை தருவாய். நம்புங்கள். இருக்கிற இடங்களிலே நம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பாருங்கள். கடந்த மாதமெல்லாம் நம்மோடு இருந்தார், நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், தேவைகளை சந்தித்தார், ஜெபங்களை கேட்டார், எவ்வளோ நன்மைகளை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால் நம்மை நடத்தினார், ஒரு கிருபைதான் நம்மை தாங்கியது. ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். இருக்கிற இடங்களிலே வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்கள். Dirabashalara kabala darala mara shabala kala marala urabala darala shabarala kadarala marala dirashala marala darala marala urabala darala shakara bala darala marala. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் மக்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி, அடியார்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. we are thankful to you, we are grateful to you. ஆண்டவரே நன்றி உள்ளவர்களா இருக்கிற ராஜா. ஹல்லேலூயா. we thank you, we thank you. கடந்த மாதங்கள் எல்லாம், நாட்கள் எல்லாம், ஆண்டவரே ஆண்டுகள் எல்லாம் எங்களோடு இருந்தீர். You have been with us, guiding us, blessing us. ஹல்லேலூயா. தேவைகளை சந்தித்தீர். ரமாலா கராலா பாதிரா கஷபாலா. ஹல்லேலூயா. சொல்லி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத நன்மைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். சகாயரே, தயபரரே, சகாயரே, தயபரரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, பரிகாரியே, என் பலியாரிரே, பரிகாரியே, என் பலியாரிரே. நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே, நித்தியமே, சத்தியமே, நித்தியமே, என் ஜீவனே, நல்லாயனே, என் ஜீவனே, நல்லாயனே.
நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பேன். ஆமே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே காலையிலும் துதிப்பே மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பே மதியத்திலும் துதிப்பே இரவிலும் துதிப்பே மதியத்திலும் துதிப்பே இரவினிலும் துதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். ஆமே நாதா உம்மை துதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பே தாழ்த்தும் போதும் துதிப்பேன், வாழ்த்தும் போதும் துதிப்பே, தாழ்த்தும் போதும் துதிப்பே. நெருக்கத்திலே துதிப்பே பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பே நெருக்கத்திலே துதிப்பே பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பாமே நாதா உம்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் நாதா உம்மை துதிப்பேன். ஆமே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன். ஆமே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா பல 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 நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். பலர கல நாதா பல உம்மை துதிப்பேன். ஆமே நன்றி நன்றி இயேசுவே நாள் முழுதும் ஜீசஸ் நாதா உம்மை பல 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 துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே ஆமே ரபால பரபால நாள் முழுதும் துதிப்போம் வாழ்நாளெல்லாம் துதிப்போம் வாரந்தோறும் துதிப்போம் மாதந்தோறும் துதிப்போம் ஆண்டுதோறும் துதிப்போம் இடைவிடாமல் துதிப்போம் அப்படியே தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம் அல்லேலூயா இந்த மாதம் ஜூலை மாதம் முதல் தேதியிலே காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதித்து ரபால கபஷலமரலத கலபரல அல்லேலூயா hallelujah it's a great privilege to begin every day every month and every year with Jesus இயேசுவோடு துவக்குகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஆசீர்வாதமானது ஹalleluya இயேசு எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார் ஹalleluya இயேசு எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு போகிறார் ஹalleluya இயேசு எங்களோடு வருகிறார் நாங்கள் துதித்துக் கொண்டே இந்த மாதத்தை ஆரம்பிப்போம் துதித்துக் கொண்டே இந்த நாளை ஆரம்பிப்போம் ஹalleluya ஹalleluya துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ரபாலபார நல்ல சோத்திரம் பண்ணுங்கள் இருக்கிற இடங்களிலே ஹalleluya 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 துதிக்கும் போது கட்டுகள் உடைகிறது எரிகோ கோட்டை விழுகிறது ஹalleluya சிறைச்சாலின் கதவுகள் உடைகிறது எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போனது வாய்களை திறந்து கர்த்தரை விடுதலையோடு துதிப்போம் ஹalleluya துதிகளின் மத்தியிலே அவர் சிங்காசனம் போட்டு அமர்கிறார் ஹalleluya ஹalleluya ராஜா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே நீர் சிங்காசனம் போட்டு அமருகிறீர் ஒரு அபாலார கலலரலா உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் யெகோவா ஈரே ஹalleluya ஹalleluya அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி அதிசயமானவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மரணத்தை வென்றவரே சாத்தானை வென்றவரே ஹalleluya பாவம் இல்லாதவரே பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஹalleluya glory glory hallelujah 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 சோதரம் 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 hallelujah hallelujah
உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆ ஆ அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. என்றும் ஆலோசனை கர்த்தரே, என்றும் ஆலோசனை கர்த்தரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்கு ஆமென், போற்றுகிறோம் தேவா. ஆ ஆ உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஆமென், பிரகாசம் அடைகின்றோம் ஐயா, பிரகாசம் அடைகின்றோம். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆமென், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆ ஆ உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், வாழ்வுதரும் வார்த்தை நீரே. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், வாழ்வுதரும் வார்த்தை நீரே. ஐயா, வாழ்வுதரும் வார்த்தை நீரே. ஐயா, வாழ்வுதரும் வார்த்தை நீரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆ ஆ இரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். இரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து அப்படி சொல்வீங்க? ஏசப்பாவை பார்த்து உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, உங்களை வாழ்த்துகிறோம். நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர், நீரே ஒப்பற்றவர். உமக்கு ஒப்பாக உலகத்தில் யாரும் இல்லை. இன்கம்பேரபிள் ஜீசஸ், யூ ஆர் அல்மைட்டி. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். We praise you, உம்மை போற்றுகிறோம். We admire you. Hallelujah, hallelujah. நீர் எவ்வளவு பெரியவர் ராஜா.
ஹalleluya. மனதார துதியுங்கள், மனதார துதியுங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. Glory, ஹalleluya, 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 ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய செய்திக்காகவும் தொடர்ந்து ஆண்டவர் ஆராதனை ஆசீர்வதிக்கவும் சகோதரன் ஜெயராஜ் அவர்கள் முன்னுக்கு வந்து ஜெபிப்பார்கள். அன்பான எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் கடந்து இந்த 7ஆம் மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரர் முன்பதாக உம்மை தேடுகிற நம்புகிறவர்களுக்கும் நீர் வைத்த நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, துதியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த மாதத்தை துவக்கும்படியாக நீர் அடியாருக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்துக்கும் நீர் நல்லவராக வல்லவராக போஷகராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தை இப்போ நாங்கள் கேட்க இருக்கிற இந்த செய்திக்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய மன்னாவை பெற்று தாங்கப்பா. அப்பா, அப்படி செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஊழியக்காரரை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை உண்டாக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் டேனியல் குமார் அவர்கள் இன்றைக்கு காலையில் தேவ செய்தியை கொடுப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில் பெரிய கிருபையை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, எப்பொழுதுமே நான் ஒரு செய்தியை எடுக்கும்போது எந்த விதத்திலேயாவது ஆண்டவரே, இந்த செய்தி நீர் கொடுக்கிற செய்தி என்பதற்கு ஆராதனை வேளையிலோ பாடல் நேரத்திலேயோ எதையாவது ஒரு வார்த்தையை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே ஜெபிப்பேன். ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கர்த்தர் பாடல் ஆராதனை வேளையில் கன்ஃபார்ம் பண்ணினார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி
என்று வாசிக்கிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் என்ற பாடலை பாடும் பொழுது உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். அந்த வார்த்தை வந்த உடனே ஏசப்பா இந்த வார்த்தையை தான் திருச்சபைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க என்று மனதிற்குள்ளே சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒன்றும் இல்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றும் இல்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறீர். வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் அல்லவே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே கடந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நினைத்தீர். ரட்சித்த நாள் முதல் கொண்டு அதற்கு முன்பதாக இருந்த தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே இருந்து எங்களை நினைத்து எங்களை ஆதரித்து எங்களை போஷித்து தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய நேரங்களிலே ஆலோசனை கொடுத்து, கண்ணீரை துடைக்க வேண்டிய நேரங்களிலே கண்ணீரை துடைத்து, வாக்கு தத்தங்களை கொடுக்க வேண்டிய நேரத்திலே வாக்கு தத்தத்தை கொடுத்து, தோளில் தட்ட வேண்டிய நேரத்திலே தோளில் தட்டி, ஆண்டவரே நீர் இதுவரை எங்களை நடத்தின எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இந்த 7வது மாதத்தில் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் சொல்லும்போது இவ்விதமாக ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைப்பாராம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைப்பாராம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், தேவ வார்த்தையை கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கிறது. ஆனால் இன்றொன்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நாம் நினைத்து
அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி இயேசு என்று வாசிக்கிறோம். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. யாரையும் அவர் பயன்படுத்துவார், யாரையும் அவருடைய கரத்திலே எடுத்துக்கொள்ள முடியும் அவராலே. ஏழையாய் இருந்தாலும், பணக்காரனாய் இருந்தாலும், படித்தவனாய் இருந்தாலும், படிக்காதவனாய் இருந்தாலும், அழகுள்ளவனாய் இருந்தாலும், புறஜாதியானாய் இருந்தாலும், யூதனாய் இருந்தாலும், கிராமத்திலே இருந்தாலும், பட்டணத்திலே இருந்தாலும், வேதம் சொல்லி இருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை மனதிலே வைத்து, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, என்னையும் உம்முடைய கரத்திலே எடுப்பீராக, என்னையும் பிரகாசிக்க வைப்பீராக, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, என் மகனுடைய வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே இன்னும் பல காரியங்கள், உங்களுக்கு எதெல்லாம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தடுமாற்றங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடங்களில் எல்லாம் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிந்து விட்டது என்கிற அந்த சூழ்நிலை வருகிறதோ, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை என் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும், ஞானத்திலே பிரகாசிக்க பண்ணும், அவனுக்கு உயர்வை கொடுத்து அவனை பிரகாசிக்க பண்ணும், அவனை பயன்படுத்தி பிரகாசிக்க பண்ணும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு அந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. 1 நாளாகமத்திலே 29 வசனம் 12 வசனத்துல 29 அதிகாரம் 12 வசனத்துல தாவீது சொல்லும் போது விதமாக அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இந்த வார்த்தை தான், அடுத்த வார்த்தை தான், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஒரு வெளிப்பாடு, தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். அதே போல 2 நாளாகம புஸ்தகத்திலே 2 நாளாகமும் 14 அதிகாரத்திலே ஆசா இவ்விதமாக சொல்லுகிறார், ஒரு பெரிய யுத்தம் வருவதற்கு ஏதுவான சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ஆசாவுடைய ஜெபம் பாருங்கள், 14 அதிகாரம் 11 வசனத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லுகிறார். பலம் உள்ளவனை பயன்படுத்துவதற்கும் பலம் இல்லாதவனை பயன்படுத்துவதற்கும் உமக்கு லேசான காரியம், யாரையும் நீர் பிரகாசிக்க பண்ணுவீர் ஆண்டவரே. தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது, ஆசாவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. யோனத்தானை குறித்து யோனத்தான் சொல்லும் போது ஒரு வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 1 சாமுவேல் 14 அதிகாரத்திலே 6 வசனத்திலே இவ்விதமாக அந்த சென்ட்ரல நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்க, ஒருவேளை கர்த்தர் நமக்காக காரியம் செய்வார். 6 வசனத்துல, அநேகரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று யோனத்தான் சொல்லுகிறார். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி ஒரு சரியான வெளிப்பாடு இருந்தது. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. யாரையும் அவர் பயன்படுத்துவார், பலம் உள்ளவனையும் பயன்படுத்துவார், பலம் இல்லாதவனையும் பயன்படுத்துவார். கொரிந்து சபையை பற்றி அந்த பவுல் சொல்லும் போது இவ்விதமாக சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு பகுதியிலே வாசிக்கிறோம், பைத்தியமான பிரசங்கங்களில் இருந்து ஜனங்களை ரட்சிக்க அவராலே முடியும் என்று வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேயை பற்றி நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மோசே சொல்லும் போது ஆண்டவரை பார்த்து விதமாக சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொன்னார். ஆண்டவர் சும்மா விட்டாரா? திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள அந்த மோசேயை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார். 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவனாக மாற்றி அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார், பெரிய தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது கிதியோன் ஒரு பயந்த ஒரு மனிதனாக இருந்தான். அந்த பயந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். பயந்தவனை பராக்கிரமசாலியாக மாற்றி ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். தோமா அவ்விசுவாசம் உள்ள ஒரு நபராக இருந்தால் அந்த அவ்விசுவாசம் உள்ள ஒரு நபரை ஆண்டவர் மாற்றி விசுவாசம் உள்ள ஒரு நபராக அவரை மாற்றி ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். நம்முடைய இந்தியாவுக்கும் அவர் சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமோஸ் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் காட்டத்தி பழம் பொறுக்கி கொண்டிருந்த அந்த ஆமோஸை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்றினார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவ்வளவு நாட்கள் நடந்த காரியங்களை ஒன்றும் நீங்கள் மனதிற்குள்ளே வைக்காதபடி, இன்னும் காலங்கள் இப்படியே தான் போய்கொண்டிருக்குமா என்று நினைக்காதபடி, இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிற வார்த்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சாமுவேல் இடத்திலே பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். நீ பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்க மாட்டேன். இதோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தாவீதை தெரிந்து கொண்டார், அவரை பிரகாசிக்க பண்ணினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுக்க இருக்கிறேன். கொஞ்ச நேரம் முடிந்து விட்டது. ஆண்டவர் பலவீனமான எவ்வளவோ பேரை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று வாசித்தோம். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. விசுவாசியுங்கள். பொய் சொல்ல தேவன் அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையை எப்படியாவது ஒரு 100 தடவையாவது சொல்லுங்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே, என்னுடைய அந்தகாரங்கள் மாறட்டும், என் பலவீனங்கள் மாறட்டும், உமக்காக நான் எதையாவது செய்வதற்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு 5 காரியங்களை 2-3 நிமிடங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் பிரகாசிக்கிறதற்கு இன்றும் அவர் ஜீவனுள்ள தேவனாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய சார்பில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. அவர் பிரகாசிக்க பண்ண எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், அவர் நம்மை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்றால் சங்கீத புஸ்தகத்திலே நமக்கு தெரிந்த சங்கீதம் தான் 34ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே தாவீது விதமாக சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய கண்களை அவர் மேல் பதிய வைப்போம்.
இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காமல், இப்பொழுது இருக்கிற இந்த காரியங்களை ஒன்றையும் பார்க்காமல், நம்முடைய கண்களை நம்மை அழைத்த தேவன், வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்றாருங்க 5ஆம் வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரவும் பகலும் தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவரை நோக்கி பார்த்து அவரையே நாம் சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்தை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. மோசே மலைக்கு போய் 40 நாட்கள் இருந்தார். 40 நாட்கள் முடிந்து கீழே வரும்போது மோசேயுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய முகத்தை ஒருவரும் பார்க்க கூடாதபடிக்கு அவர் முக்காடிட்டு இருந்தார் என்று வாசிக்கிறோம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்திலே இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவாக அவரையே நாம் சார்ந்திருக்கிறோமோ, நம்முடைய கண்களை வைத்து அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பார்க்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவாக ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும். இரண்டாவது, பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே, பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் சார்பிலே எப்பொழுதும் நம்மை பயன்படுத்துவதற்கு, பிரகாசிப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். முதலாவது, அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஜீவ வசனத்தை அவர் ஒரு வார்த்தை சொல்ல, அதை நாம் கீழ்ப்படிய, அதற்கு நம்மை அர்ப்பணிக்க, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து அதை செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. வேதாகமத்திலே, யாத்ராகமத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, யாத்ராகமம் 40ஆவது அதிகாரத்திலே அநேக இடங்களிலே கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி என்று அநேக இடங்கள், 8 இடங்களிலே அதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே இங்கே வாசிக்கிறோம், ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவதற்காக மோசே இடத்திலே சொன்னார். மோசே இடத்திலே சொல்லும் போது அப்படியே அவர் கேட்டார் பாருங்க. 16ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தார். 19ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டார். 20ஆவது வசனத்திலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, 22ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, 24ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, 28ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, 32ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே என்று நாம் வாசிக்கிறோம். 32 8 இடங்களிலே வாசிக்கிறோம். இப்படி அவர் சொல்ல, மோசே கேட்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடந்தது பாருங்கள். 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எப்பொழுது? கர்த்தர் சொன்னபடியே மோசே செய்தார். கர்த்தர் சொன்னபடியே மோசே செய்தார். மோசே இதை செய் என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி செய்யும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை மூடிட்டு. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களிடத்திலே தனிப்பட்ட விதமாக பேசுவார், திருச்சபையிலே பேசுவார்,
பேசுவார், ஊழியக்காரரை கொண்டு பேசுவார், உபவாச ஜெபத்திலே பேசுவார், ஆராதனை வேளையிலே பேசுவார். அவர் சொன்னபடியே நான் செய்து, அவர் சொன்னபடியே என் குடும்பம் செய்து, அப்படி அவர் சொன்னதை நான் செய்ய 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 செய்ய, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் ஊழியத்திலே தேவ மகிமையை பார்க்க ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இரண்டாவது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. கடந்த நாட்களில் ஒரு ஊழியரோடு பேசி கொண்டிருக்கும் போது, அவர் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யும் போது சரியான ஊழியம் இல்லை, ஏதோ ஒரு காட்டு பகுதியிலே ஊழியத்தை அவர்களுக்கு போட்டு கொடுத்தார்கள். காலை சாயங்காலம் மாத்திரம் அவர் ஊழியத்திற்கு சில கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். ஆனால் காலையில் இருந்து சாயங்காலம் வரை என்ன செய்தாராம்? விடாமல் தினந்தோறும் வேதாகமத்தை 100 அதிகாரங்கள் 200 அதிகாரங்களை படிப்பது, ஜெபம் பண்ணுவது, அப்புறம் தூங்குவது. அவர் சொல்லும்போது அப்படிதான் சொன்னார். 100 அதிகாரங்கள் 200 அதிகாரங்கள் படிப்பது, அப்புறம் ஜெபம் பண்ணுவது, அப்புறம் ரெஸ்ட் எடுப்பது, இப்படியாக இருந்தார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாற்றி திருச்சி பட்டணத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபாதர் பெர்க்மான்ஸை பற்றி ஒருவர் சொல்லும் போது சொன்னார், ஃபாதர் அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் வசனத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று கடந்த நாட்களில் அவரை பற்றி நான் கேட்டேன். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டால், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும்படி நம்முடைய குடும்பத்திற்கு சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும்படி நம்முடைய கண்ட்ரோல்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் கட்டளையிட்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணினால், நாம் யாரிடத்தில் எல்லாம் சொல்லுகிறோமோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். 35ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகனை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் ஸ்நானகனை பற்றி ஓரளவுக்கு நமக்கு நல்லாக தெரியும். அவருடைய தகப்பனார் ஒரு ஆசாரியனாக இருந்தார். ஒருவேளை இந்த யோவான் ஸ்நானகன் செய்திருக்கலாம், தன்னுடைய தகப்பன் காலம் முடிந்ததற்கு பின்பதாக தானும் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கோ தன்னை காப்பாற்றுவதற்கோ இந்த பட்டணத்துக்குள்ளே இருந்து அவர் காலத்தை போக்கி இருக்கலாம். ஆனால் அவருடைய வீடு வனாந்தரமாய் இருந்தது. அவருடைய வீடு வனாந்தரமாய் இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தியாகம், கட்டுப்பாடுள்ள தியாக வாழ்க்கை நம்மை பிரகாசிக்க பண்ணும். மக்களை விட்டு யோவான் ஸ்நானகன் விலகி இருந்தார். மக்களை விட்டு யோவான் ஸ்நானகன் விலகி இருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே மக்கள் கூட்டத்தோடு இருப்பதற்கு விரும்பாதீர்கள். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே வாசிக்கிறோம், மோசேயை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு முன்பதாக மீதியான் தேசத்திலே அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். யாருடைய தொடர்பும் இல்லாமல் வனாந்தரத்திலே 40 வருடங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆண்டவரோடு மாத்திரம் தன்னுடைய தொடர்பை வைத்து, ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை நினைத்து, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைத்து, தன்னுடைய ஜனங்களை நினைத்து, இந்த மோசே 40 நாட்கள் மனிதர்களோடு இருக்கிற தொடர்பை அவர் இல்லாமல் தேவனோடு அவர் நெருக்கமாயிருந்தார். ஒரு நல்ல தலைவனாக இருந்தார். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் வார்த்தைகளை குறைக்க வேண்டும், உங்கள் பேச்சை குறைக்க வேண்டும், உங்கள் ஐக்கியம் குடும்பத்திலே, அதற்காக மனைவியிடத்திலே பேசாமல், பிள்ளைகளிடத்திலே பேசாமல், திருச்சபையிலே பேசாமல் இருக்கக்கூடாது. ஆனால் வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் சுருக்கமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும்.
தேவனோடு நேரத்தை செலவு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எலியா கேரி தாற்றங்கரையிலே ஒளித்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஏதோ பட்டணத்திலே போய் இருக்கவில்லை. மோசே ஒரு பட்டணத்திலே போய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். என்னாகம புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி இவ்விதமாக சொன்னார். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாத ஜனங்கள். இந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொண்டப்பட்டவர்கள், இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல், ஜாதிகளிடத்தில் தங்கள் நேரத்தை செலவு செய்யாமல், இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே இவர்கள் வாழ்க்கை தனியாக இருக்கும். தேவ சமூகம் தான் இவர்களுக்கு முதலிடமாக இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் தான் இவர்களுக்கு முதலிடமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனித்து வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க இந்த செய்தியை எப்பயுமே ஒரு செய்தி வருது, 2 செய்தி வருதுன்னா அந்த செய்தியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இவ்வளவு நாட்களாக மனிதர்களோடு நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்த சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றால், இருக்கிற இடங்களிலே பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் நான் இருக்க வேண்டும் என்றால், ஜனங்களை விட்டு கொஞ்சம் உன்னை தள்ளு, ஜனங்களை விட்டு ஒதுங்கியிரு, தேவனோடு நேரத்தை செலவு செய். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்கள், அவர்களை ஆண்டவர் பிரகாசித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள்ல 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்கே பிரதான ஆசாரியனும் அன்னாவும் காய்பாவும் இன்னும் அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால், இங்கே பெரிய படிப்பாளிகள், பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்குள்ள இந்த படித்த பிரதான ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? இந்த யோவானும் இந்த பேதுருவும் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இவர்கள் இப்படி பிரகாசிக்கிறார்கள்? இவர்களுக்குள்ள எப்படி இந்த வார்த்தை வருகிறது? இவர்கள் வார்த்தை எப்படி சாரமேற்றப்பட்ட வார்த்தையாய் வருகிறது? இவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்திலே குத்தப்படுகிறார்களே, இவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் வருகிறது. இவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும் போது முடவன் நடக்கிறானே, இது எப்படி நடந்தது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிறைவாக எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லும்போது விதமாக சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ, தூங்குற ஆளுக்கு உயிர் இருக்கும், இந்த தூங்குகிற நீ என்று சொல்லுகிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு பாவத்திலே, இதுவும் ஒரு ஐக்கியத்தை தான் காட்டும். பாவத்திலே மரித்தவர்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு, உனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. தூங்குகிற நீ இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தோடு வாழ்கிற, சாபத்தோடு வாழ்கிற இந்த மக்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று
சொல்லி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை இந்த 7வது மாதத்திலே முதல் தேதியிலே ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. வேதாகமத்தில் அநேக இடங்களிலே பார்த்தோம், சாதாரண மக்களை தன்னுடைய கரத்திலே எடுத்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்றால் அவரை நோக்கி பார்ப்போம், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுவோம், தியாக வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கட்டும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள், மரித்தோரை விட்டு விலகி இருங்கள். ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாராக. மறுபடியும் இந்த வார்த்தையை நீங்கள் மனதிலே வையுங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையிலே ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்குள்ளும் ஒரு ஆசை வரணும், நான் வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் அதை விரும்ப வேண்டும். அது தேவ சித்தம். இது என் தலையெழுத்து காலம்புறா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முதலாவது பேசிக்கலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் காட்ஸ் வில் தட் யூ ஷுட் ஷைன். நீங்கள் பிரகாசமாக இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். அப்படின்னு அந்த வார்த்தையை கட்டு எல்லாருமே ஷைன் பண்ண விரும்புகிறார். Nobody is excluded. Nobody is excluded. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும், நீங்க யாரா இருந்தாலும் சரி. பாஸ்டர் பிரசங்கத்தில் ஆரம்பத்தில் சொன்னாரு, பலவீனம் உள்ளவன், பலம் உள்ளவன், படித்தவன், படிக்காதவன், கல்ச்சர்ட், அன்கல்ச்சர்ட், இல்லிட்ரேட், லிட்ரேட், எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட், நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அநேகரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் கர்த்தர் அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். நெவர் செட்டில் டவுன் டு எனிதிங் தட் இஸ் லெஸ் தேன் த பெஸ்ட். மிகச்சிறந்ததுக்கு கீழே ஒரு நாள் செட்டில் ஆகாதீங்க. உங்களை பிரகாசிக்க வைக்க தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நீங்க பேதமை உள்ள ஆளா இருக்கலாம், படிப்பு வரலன்னு நினைக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ்ட் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஃபினிஷ்டுன்ற இடத்துல தான் ஒரு நியூ பிகினிங்கை தருவார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அது வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. ஆனா வாரத்தின் முதல் நாள் 8 அந்த எண்ணுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நியூ பிகினிங், நியூ பிகினிங். ஆண்டவர் உங்களை யாராவது இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என் கதை அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியூ பிகினிங்கை தந்து உங்களை பிரகாசிக்க வைப்பார். ஆனா நிபந்தனைகளை மறந்துடாதீங்க. எப்போதும் அவரையே பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. சும்மா பைபிளை கையில் எடுத்துட்டு வச்சிருக்கிறது அல்ல, வசனத்தின்படி நடக்கிறது. அதுதான் அதுக்கு அர்த்தம். வசனத்தின்படி நடந்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பாருங்க. தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒரு முடிவு பண்ணுங்க, பிரகாசிப்பதற்கு என்ன செய்யணும்? யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். தியாகம் பண்ணி பிரகாசிக்கலாம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசிக்கலாம். வசனத்தை கை கொள்வதனால பிரகாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் நிறைவினால பிரகாசிக்கலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். தூக்கத்தை விட்டு எழுந்திருங்க, அலர்ட் ஆகுங்க, இப்படியே இருக்காதீங்க. ஒரு முடிவு பண்ணலாமா? ஜீவ வசனம் எல்லார் கையிலும் இருக்குது. பைபிள் எல்லார் கையிலும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வரீங்க. எல்லார் வீட்லையும் பைபிள் இருக்குது. ஆனா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது உங்களை பிரகாசிக்க வைப்பார். அதுக்கு எல்லாரும் முடிவு பண்ணுங்க, நான் அவரையே நோக்கி பார்ப்பேன், அவரையே பார்ப்பேன். வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை.
அவரையே பார்ப்பேன் என்று சொல்லுங்க. வசனத்தின்படி வாழ்வேன். அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்வேன். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. சொன்னபடியே செய்வேனாதா, என் அன்பு நிறைந்த திருப்பொற்பாதா. சொன்னபடியே செய்வேனாதா, என் அன்பு நிறைந்த திருப்பொற்பாதா. மன்னவா என்ன வந்தாலுமே, மன்னவா என்ன வந்தாலுமே, மாறேனே வாணைவோர் காலமே. ஆண்டவனே உமது எண்ணம் போல செய்வதடியேன் திண்ணம். ஆண்டவனே உமது எண்ணம் போல செய்வதடியேன் திண்ணம். சொன்னபடியே செய்வேனாதா, என் அன்பு நிறைந்த திருப்பொற்பாதா. சொன்னபடியே செய்வேனாதா, என் அன்பு நிறைந்த திருப்பொற்பாதா. மன்னவா என்ன வந்தாலுமே, மன்னவா என்ன வந்தாலுமே, மாறேனி வாணைவோர் காலமே. ஆண்டவரே உமது எண்ணம் போல செய்வதடியேன் திண்ணம். ஆண்டவரே உமது எண்ணம் போல செய்வதடியேன் திண்ணம். ஆதிரை மீதிலும் பாதாரம், ஆதிரை மீதிலும் பாதாரம், வேறே எனக்கில்லை ஆதாரம். ஆண்டவனே உமது எண்ணம் போல செய்வதடியேன் திண்ணம். ஆண்டவனே உமது எண்ணம். ஒரு தீர்மானத்தோடு போவோம். ஜீவ வசனம் எல்லார் வீட்டிலும் இருக்குது, பைபிள் எல்லார் கையிலும் இருக்குது. ஆனா யாரெல்லாம் அந்த வசனத்தின்படி வாழ்றாங்களோ அவங்களை ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் பிரகாசிக்க வைப்பார். ஏழையோ பணக்காரனோ படிச்சவனோ படிக்கணும், கிராமத்தாளோ பட்டணத்தாளோ, வெதர் கல்ச்சர்ட் ஆர் அன்கல்ச்சர்ட், கண்ட்ரி ஃபெல்லோவா, கவலையே படாத. உன்னை பார்த்து யாராவது கண்ட்ரி ஃபெல்லோன்னு சொன்னாங்களா? கவலைப்படாத. ஒரு மக்குன்னு சொன்னாங்களா? கவலைப்படாத. அது ஒரு பைத்தியம், மென்டல்னு சொன்னாங்களா? கவலைப்படாத. இயேசுவை பாரு, ஒரு வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிரு. கர்த்தர் உன்னை தேவ சித்தம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கணும், ஒவ்வொருவரும் ஷைன் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் every one of you should shine for God. It is God's will. It is God's will. அன்பான ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையிலே ஒரு நல்ல செய்தி, ஒரு சிறப்பான செய்தி. இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரும் பிரகாசிக்கணும் அப்பா. None of them should be excluded. ஒருவராயிலும் விட்டுவிடப்படக்கூடாது ராஜா. ஒரு குழம்பும் பின்தங்குவது இல்லை. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டார்களோ எல்லாரும் பிரகாசிக்க வையும். எந்தெந்த விதங்களிலே உயர்த்தணுமோ உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணும். நீ எங்களோடு சொன்னீரே, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொன்னீங்களே. உங்களை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணும். சொல்லப்பட்ட நிபந்தனைகளை மக்கள் கை கொள்ளட்டும். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழட்டும். உம்மையே நோக்கி பார்க்கட்டும். அபிஷேகத்தால் நிரம்பட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, ராஜா, தியாகம் பண்ணி வாழ கற்றுத்தாரும். இயேசுவே, தூக்கத்தை விட்டு எழுந்து அலட்டான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இந்த மாதம் மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் இந்த செய்தி அவர்களுக்கு
பிரயோஜனமாயிருக்கட்டும். வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும். விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் மக்களோடு இருப்பீராக. பிரயாணங்களை ஆசீர்வதியும், படிப்புகளை ஆசீர்வதியும், தொழில்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பத்திலே நல்ல சமாதானத்தை கட்டளையிடும், தேவைகளை சந்தியும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஹல்லேலூயா. யார் யாருக்கு என்னென்ன தேவை உண்டோ தேவைகளை சந்தியும். சுகவீனமாயிருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஒவ்வொருவரும் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழட்டும். Hallelujah, hallelujah. Make everyone to be victorious in every area of their life. ஆண்டவரே, எல்லா பகுதிகளிலும் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ செய்வீராக. Hallelujah. Make everybody as a threat to the devil. இவர்களை கண்டு பிசாசு நடுங்கும்படியான ஒரு வாழ்க்கை தருவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்து உம்முடைய ஊழியக்காரனை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவீராக, இன்னும் பயன்படுத்துவீராக, இன்னும் உயர்த்துவீராக. மந்தை முழுவதும் உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த நாள் ஸ்தோத்திர ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஜூலை மாதம் முதல் நாள் ஸ்தோத்திர கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்காய். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகம் எங்கு இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.